என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீட் 2026க்கான வேதியியலுடைய அடிப்படை கொள்கைகள் என்னென்ன அப்படின்றது பார்க்க போறோம். நம்ம சின்ன வயசுல இருந்து 6வதுல இருந்து 10வது வரையும் படிச்சதான் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல பேசிக்கா கொடுத்துருக்காங்க. அதுதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம அடிப்படையாகவும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, போறதுக்கு முன்னாடி யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் தட்டி விட்டுருங்க. சரிங்களா? சரி, யாருக்கெல்லாம் இந்த ஒரு பிடிஎஃப் வேணுமோ, நான் இப்ப சொல்லக்கூடிய பேசிக்கா இருக்கக்கூடிய அந்த விதிகள் இருக்குல்ல, அந்த பிடிஎஃப் யாருக்கெல்லாம் வேணுமோ இந்த பிடிஎஃப் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பேசிக்கா நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா பருப்பொருள். பருப்பொருள் அப்படின்னா என்ன? பருப்பொருள் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா நிறை இருக்கக்கூடிய பொருள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பருப்பொருள் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பொருள் குறிப்பிட்ட நிறையும் இடத்தையும் அடைத்துக் கொள்ளும் தன்மை கொண்டவை அது பருப்பொருள். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு பெண் எடுத்துப்போம். இந்த ஒரு பெண் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முழுசா என்ன இருக்கு அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அணுக்கள் மூலமா ஒரு பருப்பொருளா உருவாகி நிக்குது. அப்ப இது என்ன பண்ணுது? ஒரு குறிப்பிட்ட நிறை இருக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல குறிப்பிட்ட இடத்தையும் அடைச்சிக்குது. இதைதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பருப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. இதை என்ன சொல்றாங்க? பருப்பொருள். அப்ப இதோடைய இயற்பியல் வகைப்பாடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பருப்பொருள் அப்படின்றத 3 வகையா பிரிப்போம். நமக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். திண்மம், அதுக்கடுத்து நீர்மம், அதுக்கடுத்து வாயு. திண்மம் அப்படின்னா என்ன? திண்மம் அப்படின்றது நல்லா வந்து திடப்பொருள். இப்ப இது இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா திண்மம் அப்படின்னு சொல்லுவோம். நீர்மம் அப்படின்றது என்ன? நீர்மம் அப்படின்றது தண்ணி. சரிங்களா? இப்ப இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ள இருக்கிறது அது தண்ணி. சரிங்களா? அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீர்மம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது என்ன? இது ஃபுல்லா இருக்கக்கூடியது. இது என்ன? திண்மம். இதுக்குள்ள இருக்கிற தண்ணி அது என்ன? நீர்மம். அதுக்கு நம்ம வந்து ஏதாச்சும் வந்து நம்ம வீட்டுல வந்து தண்ணி கேஸ்ல வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா வீட்டுல ஸ்டவ்ல இல்ல கேஸ்ல நம்ம பாத்திரத்தை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா தண்ணியை வந்து சுட வைப்போம். சுட வைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஆவியா மேல போகும். அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாயு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது எல்லாமே நமக்கு பேசிக்கா தெரிஞ்சது. அப்ப என்ன இருக்குன்னு பாருங்க, திண்மம், அதுக்கடுத்து நீர்மம், அதுக்கடுத்து வாயு. சொன்னோம் அப்படின்னா திண்மம் அப்படின்னா சாலிடு, நீர்மம் அப்படின்னா லிக்யூடு, வாயு அப்படின்னா கேஸ். சரிங்களா? இது நம்ம பேசிக்கா படிக்கக்கூடியதான். இதுல பருப்பொருளுடைய வகைகள் அப்படின்றது மொத்தம் 3 இருக்கு. திண்மம், நீர்மம், வாயு. பருப்பொருள் அப்படின்றது அது பருப்பொருள் நினைந்திருக்கணும், ஒரு முறை இருக்கணும். அதுதான் என்ன சொல்றாங்க? பருப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பருப்பொருளுடைய நிலைகள் அப்படின்றது நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். பருப்பொருளுடைய நிலைகள் அப்படின்றது இப்ப பார்க்கலாம். பாருங்களேன். இப்போ பருப்பொருளுடைய நிலைகள் நம்ம முன்னாடியே சொன்னோம்ல, திண்மம் அப்படின்னா என்ன, நீர்மம் அப்படின்னா என்ன, வாயு அப்படின்னா என்ன, அதுதான் இந்த இடத்துல பார்க்க போறோம். இப்ப திண்மம் அப்படின்றது பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப இந்த ஒரு பெண்ணே எடுத்துக்கிறேனே, இந்த பெண் பாருங்களேன், குறிப்பிட்ட வடிவம். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வடிவம் இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு கூம்பு போன்று இருக்கு, இல்ல உருளை போன்று இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிறை இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிறை இருக்கு. அப்போ அதுதான் என்ன சொல்றாங்க? திண்மம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமன் அளவு கொண்டுதான் என்ன அப்படின்னா திண்மம். ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட நிறை இருக்கணும். சரிங்களா? அதை என்ன சொல்றாங்க? அத திண்மம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து நீர்மம். குறிப்பிட்ட பருமன் அளவு உண்டு, ஆனால் வடிவம் கிடையாது. சார், இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நான் இப்ப வந்து என்னுடைய வாட்டர் பாட்டில பாத்தீங்கன்னா தண்ணி பிடிச்சி வைக்கிறேன், ஒரு வடிவத்தோட இருக்கு. அது வடிவம் கிடையாது. அப்ப நம்ம தண்ணியை எந்த இடத்துல ஃபில் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிக்கும் அப்படின்னா தன்னுடைய வடிவத்தை கொண்டு வந்துக்குமே தவிர அதுக்குன்னு ஒரு வடிவம் அப்படின்றது கிடையாது. இப்ப நான் வந்து இந்த மாதிரி உருளையில என்ன பண்றேன் அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டில தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். அதனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உருளை வடிவத்துல உங்களுக்கு காமிக்குது. இதுவே ஒரு கூம்பு போன்ற ஒரு பாத்திரமா இருக்கட்டும், இல்ல வந்து நம்ம வீட்டுல வைக்கக்கூடிய அந்த அண்டா பாத்திரமா இருக்கட்டும், அதுலலாம் வந்து நம்ம தண்ணியை ஃபில் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா அந்த வடிவத்தை வந்து மாத்திக்கும். சரிங்களா? அப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பருமன் அளவு இருக்கு. ஆனா அதுக்கு என்ன கிடையாது? வடிவம் கிடையாது. அப்போ குறிப்பிட்ட பருமன் அளவு உண்டு, ஆனால் வடிவம் அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து வாயு. குறிப்பிட்ட வடிவமோ பருமன் அளவோ கிடையாது. இப்ப வாயு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு இதான் வந்து அதுக்கான நிறை இருக்கு, அதுக்கான பருமன் இருக்கு, அதுக்கான அளவு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். வந்து நான் தவிர அதுக்கு இதான் பருமன், அதுக்கு இதான் வந்து ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி என்ன பண்ண அதுக்கு வரையறுக்க முடியாது. அப்போ குறிப்பிட்ட வடிவமோ பருமன் அளவோ கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ குறிப்பிட்ட வடிவமோ பருமன் அளவோ கிடையாது வாயுவுக்கு. சரிங்களா? இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, வெப்பநிலை மற்றும் அழுத்தம் மாறும்போது பருப்பொருளுடைய நிலைகள் ஒன்றுக்கொன்று மாறக்கூடியவை. அதாவது எப்பயுமே நமக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம வீட்டுல வந்து ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாத்திரத்தை எடுத்து நார்மலா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு வெயிட்டா இருக்கும். சதைவு. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு பாத்திரம் இருக்கு. அது நார்மலா வந்து நம்ம போய் வெயிட் போட்டோம் அப்படின்னா நார்மல் வெயிட். அதை என்ன பண்றோம் அப்படின்னா போட்டு ஃபுல்லா சூடுபடுத்திட்டே இருக்கும். அப்படியே வந்து தக்க தக்க தக்கன்னு வந்து கொதிக்கிற மாதிரி மாத்திரம்னு வச்சுக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய பருப்பொருள் அப்படி சதற ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்படி மாறும்போது அப்படி என்ன ஆகும் அப்படின்னா
அதோடைய நிறை அப்படின்றது வேறுபடும். அதுதான் இந்த சொல்றாங்க. வெப்பநிலை மற்றும் அழுத்தம் மாறும்போது, வெப்பநிலை மற்றும் அழுத்தம் அப்படின்றது மாறுனுச்சு அப்படின்னா பருப்பொருள்களின் நிலைகள் ஒன்றுக்கொன்று மாற்றம் அடையும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன். இப்ப பதங்கமாதல், பதங்கமாதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எதை சொல்லலாம் அப்படின்னா நம்மளுடைய சூடம். சூடம் வந்து அந்த ஏத்துவோம். நம்மளுடைய கோவில என்ன பண்ணுவோம், சூடம் ஏத்துவோம். அப்படி வாயு நிலைக்கு மாறும். சரிங்களா? திடநிலையில இருந்து என்ன ஆகும், அது வாயு நிலைக்கு மாறும். அதுதான் என்ன சொல்றாங்க, பதங்கமாதல் அப்படின்னு சொல்றாங்க. ஆவியாகிறது நமக்கு நல்லாவே தெரியும். தண்ணியை வந்து நம்ம சூட வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ஆவியா மாறிட்டே இருக்கும். அப்படின்றது ஒரு சின்ன ஒரு பனிக்கட்டி. அந்த பனிக்கட்டியை எடுத்து நீங்க வந்து நார்மலா வச்சுட்டீங்க, ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளில வச்சுட்டீங்க அப்படின்னாலே அந்த ஒரு பனிக்கட்டி என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உருக ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு நீர் கட்டி இல்ல பனிக்கட்டி அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா உருக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து பதங்கமாதல், ஆவியாதல், உருகுதல் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்றாங்க. அதுக்கடுத்து வெப்ப கொள்நிலை அப்படின்னா வெப்பத்தை உள்ள இழுக்கும். சரியா? வெப்ப கொள்நிலை அப்படின்றது வெப்பத்தை உள்ள இழுக்கும். வெப்ப உமிழ் அப்படின்றது, உமிழ் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். நமக்கு தமிழ்ல கூட சொல்லுவோம்ல உமிழ்தார். உமிழ்தார் அப்படின்னா வெளியேற்றுறது. சரிங்களா? அப்ப உமிழ்தல் அப்படின்றது என்ன, வெளியேற்றும். இப்போ வந்து நம்ம வீட்டுல வந்து ஒரு இப்போ வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அரிசியை வச்சிருக்கோம். நல்லா சூடுபடுத்துனதுக்கு அப்புறம் என்ன, அது வந்து பொங்கும். அவ்வளவுதான். அப்ப பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா பொங்குது. அப்ப அந்த மாதிரி வெப்ப உமிழ் அப்படின்றது உமிழும். அது என்ன வெளியே கொண்டு வரும். அதுதான் வெப்ப உமிழ்நிலை மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன பார்த்தோம், திடநிலை அப்படின்றது நமக்கு பேசிக்கா தெரியக்கூடிய ஒன்று. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. படிதல், சுருங்குதல், உறைதல். உறைதல் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்ததான். நம்ம வந்து தண்ணி கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சோம் அப்படின்னா அது உறைஞ்சு போயிடும். இப்ப நம்மளே சொல்லுவோம்ல, அது உறைஞ்சு போயிடுச்சு. அது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம அண்டார்டிகா அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனோம் அப்படின்னா நம்மளே உறைஞ்சிருவோம், அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் என்ன அப்படின்னா உறைதல் அல்லது படிகமாக்குதல், நீர்மமாதல் அல்லது சுருங்குதல். ஓகே, நம்ம இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பருவ அளவு அப்படின்றது அதுல குறிப்பிட்டிருக்கு. அதுக்கடுத்து நீர்மம், ஆனா அதுக்கு என்ன கிடையாது, வடிவம் அப்படின்றது கிடையாது. நம்ம எந்த வாட்டர் பாட்டில் ஊத்தி வைக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி வடிவத்தை நீங்க உருளை வடிவத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா உருளை வடிவம் மாறிக்கும். அதுக்கு வடிவம் அப்படின்றது கிடையாது. ஆனா குறிப்பிட்ட பருமன் அளவு அப்படின்றது இருக்கு. அதுக்கடுத்து வெப்பநிலை மற்றும் அழுத்தம் மாறும் போது பாத்தீங்கன்னா பருப்புடைய நிலைகளை ஒண்ணுக்கு மாறும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இதுதான் என்ன பார்த்தோம் அப்படின்னா பருப்புடைய நிலைகள் அப்படின்றது இந்த இடத்துல பார்த்திருக்கோம். சரிங்களா? ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா வேதி கூடுகை நிலைகள், வேதி கூடுகை விதிகள், பொருண்மை அழியா விதி. இது யார் ஏற்றிருக்கா அப்படின்னா லவாய்ச்சியர். யார் இந்த ஒரு விதியை கொடுத்திருக்கா அப்படின்னா லவாய்ச்சியர் தான் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா இந்த ஒரு விதியை கொடுத்திருக்காரு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா இயற்பியல் அல்லது வேதியியல். இயற்பியல் அப்படின்னா என்ன சார்? இப்ப இயற்பியல்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துப்போம். ஆட்டோமேட்டிக்கா பழைய நிலைமைக்கு வந்துடும். அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இயற்பியல் மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வேதியியல் மாற்றம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பால் இருக்கு, அதை நான் வந்து என்ன பண்றேன், கொஞ்சோண்டு தயிர் ஊத்தி வைக்கிறேன் அப்படின்னா அடுத்த நாள் ஃபுல்லா என்ன ஆயிடும், அது ஃபுல்லா மோரா மாறிடும். கரெக்டா? அப்போ அது வந்து என்ன ஆயிடும், ஃபுல்லா உருமாற்றம் அடைஞ்சிடும். அதுதான் வேதியியல் நிகழ்வு. இப்ப நான் அப்படின்னா அது திரும்ப என்ன ஆயிடுது, பழைய நிலைமைக்கு வந்துருது. அது என்ன, அது இயற்பியல் நிகழ்வு. சரிங்களா? அப்போ இயற்பியல் அல்லது வேதியியல் மாற்றத்தின் மூலம் நிறைய உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. அப்போ பொருண்மை அழியா விதிப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா இயற்பியல் அல்லது வேதியியல் அந்த ரெண்டு மாற்றத்தின் மூலியமா உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு நிறை அப்படின்னா அந்த வெயிட் என்ன பண்ண முடியாதான், உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. உங்களால உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது அப்படின்றத இந்த இடத்துல லவாய்ச்சியர் சொல்றாரு. பாத்தீங்க அப்படின்னா 2H2 + O2 hence 2 அப்படி பாத்தீங்கன்னா 2H2O அப்படின்றது இந்த இடத்துல கிடைக்குது. சரிங்களா? ஓகே, ஒண்ணும் கிடையாது. என்ன சொல்ல வராரு அப்படின்னா லவாய்ச்சியர் இயற்பியல் வேதியியல் மாற்றத்தால உங்களால எந்த ஒரு பரு பொருள்ல இருக்கக்கூடிய நிறைய என்ன பண்ண முடியாது, உருவாக்கவோ அல்லது அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல வராரு. சொல்றாங்க. அடுத்து வந்து ஒரு முக்கியமான அது யார் சொல்றா அப்படின்னா பிரவுஸ் சொல்றாரு. சரிங்களா? ஒரு தூய வேதி சேர்மம் எம்முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் உள்ள தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட மாறா நிறைய விகிதத்தில் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹைட்ரஜன் எடுத்துப்போம். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன் எடுத்துப்போம், ஆக்சிஜன் எடுத்துப்போம். இப்போ H2 பார்த்தீங்க அப்படின்னா 2H2O அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் ஹைட்ரஜனுடைய நிறையன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 × 2 இதில் 2 இருக்கிறதுனால இந்த இடத்துல 4ன்னு கிடைக்குது. சரிங்களா? இப்போ ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 16. ஓகேவா? 2 16 32. ஓகேவா? 4:32 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 1:8 அப்படின்றது கிடைக்கும். இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. அதோடைய நிறை என்ன நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? நிறை என்ன எடுத்தோம் அப்படின்னா இங்க 2 இருக்கு, அதனால அங்க 2 × 2 4.
அங்க பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனுடைய நிறைன்னு பாத்தீங்க அப்படின்னா 1க்கு 16 அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 2 இருக்கு, அதனால 16 16 2 32 அப்படின்னு கிடைக்குது. 4:32 பாத்தீங்கன்னா 1 நாங்க 4 8 நாங்க 32. அப்ப 1:8 அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல கிடைக்குது. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. அதாவது பல்வேறு மூலங்களிலிருந்து நீரை பெற்றாலும் அதில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் எப்பொழுதும் 1:8 என்ற விதத்துல தான் இருக்கு. வேற வேற இடத்துல இருந்து நம்ம எதை எடுத்தாலுமே அதுல இருக்கக்கூடிய அந்த நிறை விகிதம் அப்படின்றது எப்படி இருக்கான்? 1:8. சரிங்களா? எப்படி இருக்கு? 1:8 அப்படின்ற விகிதத்துல இருக்கு அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாங்க. புரிஞ்சுக்கிறீங்களா? இந்த பாயிண்ட் புரியுதா? அப்போ ஒரு வேதிச்சேர்மம் எந்த முறையில் தயாரிக்கப்பட்டாலும் ஒரு வேதிச்சேர்மம், சரிங்களா, ஒரு வேதிச்சேர்மத்தை எந்த முறையில் நம்ம தயாரிச்சாலுமே அதுல இருக்கக்கூடிய தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட மாறா நிறை விகிதத்துல தான் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரிதான் கூடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா போட்டு காமிச்சல, இந்த படிதான் அதுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது யாரு கொடுத்திருக்கா அப்படின்னா ஜான் டால்டன். யாரு கொடுத்திருக்கா? ஜான் டால்டன் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாருன்னு பாருங்க. இரு தனிமங்கள் பல்வேறு வழிகளில் இணைந்து 2 அல்லதற்கு மேற்பட்ட சேர்மங்களை உருவாக்கினால் இவ்விரு தனிமங்களின் குறிப்பிட்ட நிறையுடன் இணையும் மற்றொரு தனிமத்தின் நிறைகள் ஒரு எளிய முழியன் விகிதத்தில் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இரு தனிமங்கள் 2 தனிமத்தை எடுத்துக்கிறோம். என்ன பண்றோம்? இந்த இடத்துல ஒரு தனிமம், இந்த இடத்துல ஒரு தனிமம், 2 தனிமத்தை எடுத்துக்கிறோம். இரு தனிமங்கள் பல்வேறு வழிகளில் இணைந்து, அதாவது எந்த ஒரு விதத்துல வேணா பண்ணலாம், இணைக்கலாம். இப்ப ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேருதா, சரி ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சேருதா, அந்த மாதிரி இரு தனிமங்கள் பல்வேறு இணைந்து 2 அல்லதற்கு மேற்பட்ட சேர்மங்களை உருவாக்கினால், அப்ப 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சேர்மங்களை அது உருவாக்குனுச்சு அப்படின்ற பட்சத்துல இவ்வளவு தனிமங்களின் குறிப்பிட்ட நிறையுடன் இணையும் மற்றொரு தனிமம், இப்ப இருக்கு, புதுசா என்ன பண்றோம், இன்னொன்னு சேர்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சேர்க்கும் போது மற்றொரு தனிமத்தின் நிறைகள் அப்படின்றது ஒரு மில்லியன் விகிதத்துல இருக்கும் அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து போகலாமா? அடுத்து பாருங்க. அடுத்து என்ன அப்படின்னா அணுநிறை. அணுநிறை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பேசிக் ஃபார்முலா எப்படி அப்படின்றத மட்டும் பாத்துக்கோங்க. ஒரு தனிமத்துடைய ஒப்பு அணுநிறை அப்படின்றது தனிமத்தின் ஒரு அணுவுடைய நிறை, அந்த அணுவுடைய நிறைய எடுத்துக்கிறோம். அதுக்கு பதிலா பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வகுத்தல்ல 1/12 பாகம் கார்பன் 12 அணு நிறைய வந்து நீங்க வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அணு நிறை அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இதோடைய ஃபார்முலா அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு அணு அப்படின்றது 1.66056 in 10⁻⁻24 கிராம் அப்படின்றது. சரிங்களா? இந்த ஒரு PDF நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்றேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஆல்ரெடி நம்ம அஜிதல் சொல்றது நம்மளுடைய வேதாந்தூ சென்டர் இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிட்டிஸ்ல அவைலபிளா இருக்கு. சார் நான் இப்போலேருந்து நான் வந்து நீட் அல்லது ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா நம்மளுடைய வேதாந்தூல ஜாயின் பண்ணி படிக்கலாம். உங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் நடத்துவாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மென்டார் இருப்பாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸஸ், ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர் அப்படின்றது இருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து வந்து இப்போ நீங்க ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு ஐபிசெட் எக்ஸாம் எடுக்கிறது மூலமா உங்களுடைய ஃபீஸ் அப்படின்றது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க கம்மி பண்ணிக்கலாம். சார் எனக்கு நீட் படிக்கணும் இல்ல ஜேஇ படிக்கணும், ஆனா எனக்கு கொஞ்சம் ஃபீஸ் கம்மியா படிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ல எக்ஸாம், சரிங்களா, எக்ஸாம் எழுதுறது மூலமா கண்டிப்பா உங்களுடைய என்ன பண்ணலாம், உங்களுடைய ஃபீஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அது எவ்வளவு ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படின்றது கிடைக்கும். அதுக்கடுத்து உடைய வேதாந்தோல பாத்தீங்க அப்படின்னா ரேங்க் கேரண்டி அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். எப்படி சார் நீங்க எப்படி சார் கேரண்டி கொடுக்க முடியும் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் இம்ப்ரூவ் பண்றதுக்கான நிறைய ஃபோக்கஸ் அப்படின்னு நடக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பர்சனல் டீச்சர் ஃபார் ரேங்க் ஃபோக்கஸ்டு ப்ரிப்பரேஷன். நீங்க மார்க் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ஒன் சப்ஜெக்ட் கைடன்ஸ், ஸ்ட்ராட்டஜி, டவுட் சால்விங். உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஆஃப்லைன் சென்டர்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அணுகி நீங்க ஜாயின் பண்ற பட்சத்துல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளியர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நான் நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் நான் வந்து ஆல்ரெடி படிச்ச சார் வேதாந்தூல மறுபடியும் நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபீஸ் இப்போதைக்கு நல்ல ஒரு இப்போதைக்கு வந்து ஈஸியா ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய ரேங்க் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றதுக்கு கண்டிப்பா இந்த ஒரு மெத்தடாலஜிலாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ் அப்படின்றது எந்தெந்த இடத்துல அண்ணா நகர், வேளச்சேரி, ஆவடி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், கூரூர், பெரம்பூர், பெருங்குளத்தூர், சில லிஸ்ட் அப்படின்றது நான் இங்க கொடுத்துருக்கேன். இந்த ஸ்கூல்ஸ்ல நீங்க போயிட்டு அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அங்கேயே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பக்கத்துல நீங்க எங்கேயாச்சும் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணலாம். விசிட் பண்றது மூலமா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க ஜேஇக்கு என்ன பண்ணலாம்னா ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, ஐபிசெட் எக்ஸாம் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஐபிசெட் அப்படின்றது இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். ஒரு ஸ்காலர்ஷிப் எடுத்துக்கிற மாதிரி இந்த ஒரு டெஸ்ட் எழுதுறது மூலமா அதுல எவ்வளவு ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படின்றது வழங்கப்படும். அதுக்கடுத்து
உங்களுக்கு யாழ்னியன் சார் வந்து உங்களை மீட் பண்ண வராங்க. எங்க சார் வராங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 21 மே பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா நகர் வராங்க. 27 மே பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர். 29ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மதுரைக்கு வராங்க. நீங்க வந்து இப்போ நான் 10th முடிச்சிட்டேன் சார். 12th முடிச்சிட்டேன். நான் வந்து எந்த மாதிரி காலேஜ் எடுக்கிறதுன்னு தெரியல. 10th முடிச்சிட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரி குரூப்ஸ், 12th முடிச்சிட்டேன் அப்படின்னா எந்த மாதிரி காலேஜஸ் எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஏதாச்சும் சந்தேகத்துல இருக்கீங்க அப்படின்னா யாழ்னியன் சார் உங்களுக்காக வழிகாட்டுவாங்க. யாழ்னியன் சார் மீட் பண்றதுக்கு வந்து கீழே கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு வாட்டி கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க வரீங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்துற மாதிரி இருக்கும். ஒருவேளை சென்னையில போய் பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த நம்பர், கோயம்புத்தூர்ல பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த நம்பர், மதுரையில போய் பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த நம்பர். சரிங்களா? அப்படி இல்ல சார் நான் கால் பண்ண மாட்டேன், நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கான லிங்க் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகேப்பா. இதோடைய பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது சொன்னதுதான். ஓகேப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தமிழ் மீடியம் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்கு. தமிழ் மீடியம் இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். உங்களுக்கு தமிழ் மீடியத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த வகுப்புல சந்திப்போம்.